நாங்கள் வந்து மண் சரிவால் பாதிக்கப்பட்டு நிறைய உயிரிழப்புலேருந்து வீடெல்லாம் வெடித்து வீட்டு நில அடியிலெல்லாம் தண்ணி போகுது. வீட்டில் தங்க வந்துருக்கிறேன், இருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. சாவு வந்து எந்த நேரமும் தலையில் தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் இருக்க மேலே ஒரு மலையிலேருந்து எந்த நேரம் கல் வரும் என்ன வரும், ரோட்டெல்லாம் வெடித்து பாலமாக பொழந்து தான் இருக்குது. ஒருத்தங்களுக்கு கால் இல்லை, ஒருத்தங்களுக்கு கால் வந்துட்டு கொஞ்சம் நடக்க முடியாத நிலைமை, அதுமாதிரி கை இல்லை. எங்களுக்கு தங்குமிட வசதி, சாப்பாட்டு வசதி 3 வேளை எங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க சார். இருந்தாலும் கூட பாருங்க, நாங்கள் இரவையில் இருக்கும்போது சரியான மாதிரி எங்களுக்கு பயமாக இருக்குங்க. வெளி உலகத்தில் அதிகம் தெரியப்படாத மலையத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இதை இங்கேயும் மண் சரிவு நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்க எங்களுக்கு பயமாக இருக்குது. ரூபா கிடைக்கிற ஒரு ஆளை இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து கூட்டிட்டு ஒரு ஏற்றத்தில் ஹாஸ்பிட்டல் மறந்தே இல்லை. எந்த காய்ச்சல்னு போனாலும் மறந்து இல்லை. யாரும் இல்லை சொல்ல எங்களோட வேதனைங்க. எங்களுக்கு பிள்ளைகள் படுற பாடு பெரும்பாடு. இங்க மன நிம்மதியோட சந்தோஷமா தானா இந்த ஊர்ல வாழ்றீங்க. இந்த வீடியோ நல்லா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் நிற்கிறாங்க, உங்களோட கஷ்டத்தை நாங்கள் சொல்கிறோம். எங்களால் முடிஞ்சது இதை நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நல்ல கவர்மெண்ட்னு சொல்லி. ஸோ அவங்களோட கண்ணுக்கு போய் சேர்றதன் மூலம் அவங்க நேரடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகேக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? வணக்கம், என்னோட பேர் செல்வி. இங்கே கிட்டத்தட்ட 12 நாள் கிட்ட நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மண் சரிவால் பாதிக்கப்பட்டு நிறைய உயிரிழப்புலேருந்து வீடெல்லாம் வெடித்து வீட்டு நில அடியிலெல்லாம் தண்ணி போகுது. சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு சரியான மாதிரி கஷ்டப்படுறோம். இப்போ இதை விட்டு இங்கே இருக்கிற கேம்ப்பு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கேயும் மண் சரிவு நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. இதை விட்டு எங்களை அனுப்பிட்டாலும் அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஒன்றும் எங்களுக்கு தீர்மானமாக இல்லை. பிள்ளைகளுக்கு ஒரு வருத்தம் வந்தாலும் மறந்தெடுக்க போகிறதுக்கு பாதைಗೆ சரியாக இல்லை. ரோட்டெல்லாம் பிளக் ஆகி பாலமெல்லாம் உடஞ்சி வாகனம் பிரச்சனை. மழை நேரத்தில் ஓடுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா திடீர்னு மண் சரிவு இன்னமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. மழை நின்னாலும் மண் சரிவு வந்து நிற்கிறது, உழுவுது. எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சாலும் அதை நாங்கள் சந்தோஷமாக தான் சாப்பிட்றோம். இருந்தும் எங்களுக்கு போயிட்டு வீடுன்னு ஒன்று இல்லை, போயிட்டு ஒழுங்காக இருக்கிறதுக்கு. உங்களால் முடிஞ்சால் எங்கள் கிராமத்தில்னா எங்களை இருக்க வேணானே சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு எங்கள் கிராமம். உங்களால் முடிஞ்சால் எங்கள் பொதுமக்கள் சார்பில் எங்களுக்கு ஒரு வீடமைப்பு திட்டம் ஒன்று செஞ்சு நாங்கள் பொதுமக்கள் சார்பில் உங்கள்கிட்ட கேட்குறோம். பிள்ளைகளை வச்சுட்டு சரியான வேதனைப்படுறோம். சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்குது இங்கே. அதே மாதிரி வயசு போனவங்க இயலாதவங்க இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு குறைவாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு மருந்தும் இல்லை, டாக்டர்மாரும் குறைவாக இருக்கிறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு சரியான மனசு வேதனையோடு நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஓகே, உண்மையாக நாங்களும் ஃபஸ்ட்டாக இந்த இடத்துக்கு வந்த உடனே நான் கேட்டு இப்போ இங்கே தங்க வச்சுருக்காங்க, அதாவது சேஃபாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் பின்னால் மண் சரிஞ்சு கொண்டு தான் இருக்குது இந்த இடத்துலையும் ஸோ இப்போ இங்கேயும் இது நடந்தால் என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியலை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துலேருந்து உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு பார்க்கணும். இந்த கவர்மெண்ட் மூலமாக யாராச்சும் ஒரு ஆள் இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இப்போ எத்தனை வயசு ஆளுக்கு இவருக்கு 4 மாதம். மண் சரிவு ஏற்படக்குள்ள நீங்கள் எங்கே இருந்து? நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். பாதிக்கு எப்படி நடக்குதுன்னு சொன்னோட்டிக்கே கிராமத்தில் இருந்தவங்க எல்லாத்தையுமே இங்கே இந்த கேம்புக்கு வர சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தா இங்கேயும் மண் சரிவு நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்க எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ நம்ம மக்கள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். மற்றது தொழில் வாய்ப்புக்கு போகிறதுக்கான இது இல்லை எங்களுக்கு. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் ஸ்டேட்டில் தான் வேலை செய்கிறேன். இன்னமும் நான் வேலை இங்கே ஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க. ஆனால் எனக்கு வேலைக்கு போகக்கூடிய நிலைமை இல்லை. கை குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் 2 பிள்ளைங்க இருக்குது எனக்கு. 2மே சின்ன பிள்ளைங்க. இந்த பொடியை நான் காலையில் எப்படி இந்த பனியில் கொண்டு போயிட்டு புள்ள காமிறேன். அங்கே இருக்கிற கிரச்சு பாதுகாப்பு இல்லை. மண்ணெல்லாம் கிரச்சுகளுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ முக்கியமான யாரும் உங்களை பார்க்கல இது வரைக்கும்? பெரிய அதிகாரிகள் மட்டும்தான் பார்த்தாங்க. அவர் பார்த்தாரு, இது பண்ணுறாங்க.
இருந்தாலும் கூட இங்கே இது போல காலம் நாங்கள் தங்கி இருப்போங்கிறது எங்களுக்கு ஏஜி மூலியமா மட்டும்தான் வந்து ஏஜியில் வந்து பார்த்துட்டு மற்ற கிராம சேவர் வந்து பார்த்துட்டு திரும்ப போயிட்டாரு. இங்கே வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம், சொல்ல தட்டி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு. இந்த கேம்புள்ளுக்கே இருக்குன்ட்டு அந்த மாதிரி வயசு போனவங்க தட்டுலேருந்து காலையில் நைட்டுக்கு இறங்கி வர இயலாது. வந்து சிலவங்க வந்து விழுந்துடுறாங்க. இப்போ என்னென்னா முழுசாக வந்து இந்த மண் சரிவு இந்த எச்சரிக்கை வந்து இன்னும் என்ன சொல்கிறோம் முடியல தானே. சம்டைம் வந்து இது திரும்ப நடக்கலாம்ன்ற பயத்தில் வந்து உங்களை இங்கே சேஃபாக இருக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இதுவும் வந்து எந்த அளவுக்கு சேஃபானு சொல்லி தெரியல. என்ன பின்னால் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது வந்து. இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? இப்போ இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு நிரந்தரமான ஒரு இடம் வேணும். ஏன்னு கேட்டால் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இப்போ எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைக்கு ஏமாய் எத்தனையோ சின்ன பிள்ளைகள் இருக்குது. இதுகளுக்கு நிறைய சின்ன குழந்தைகள்லாம் அன்னைக்கு இருமல்னு சொல்லி சரியான கஷ்டப்பட்டு தான் இதில் போனோம். நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஆச்சை கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கு ஃபெசரிங்க. அதான் இப்போ கேட்கறது. இப்போ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு வருத்தங்கள் வந்தால் வந்து எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க வந்து? அப்போ மருந்தெல்லாம் இருக்கு அங்கே வந்து. ஆனால் அது இது டாக்டர்ஸ்மார் வந்து இங்கே செக் பண்ணி கொஞ்சம் மருந்து கொடுத்தாங்க. மற்றபடி அவசரம்னு போனால் மருந்துகள் இல்லை ஹாஸ்பிட்டலில். அவரும் டாக்டரும் சொல்கிறாரு மருந்து இல்லைன்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா மருந்து வந்து சேரக்கூடிய இது ரோட்டு பழுதுனால ஒன்றும் இது கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் வந்து டாக்டர் மருந்து கொண்டு வர மருந்து இல்லை, மருந்து இல்லை. கிடைக்கிற ஒரு ஆளை இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து கூட்டிட்டு போனால் ஒரு ஏற்றத்தில். ஏன்னா இங்கே மெடிக்கல் ஆஸ்பத்திரியில் மருந்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு 5 கிலோமீட்டர் நடந்து கூட்டிகிட்டு போனால் மகதோ வந்த ரோட்டில் அங்கே மேலே வரக்கட்டி அது சிலுவா ஒன்று போட்டுக்கு அது வரக்கட்டி நடந்து கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்கே நிப்பாட்டிக்கிட்டு வந்திருக்கோம். உண்மையிலேயே என்ன சொல்கிறேன்னு என்னன்னு கேட்டால் இந்த பாடசாலை வந்து இது 2வது பாடசாலை. இந்த பாடசாலை எங்களுக்கு இருந்து ஏற்கனவே சிலி போயிட்டு அந்த எம்பிஆர் பார்த்து அந்த பாடசாலை 2 கட்டிடத்தை இல்லாமாக்கிட்டாங்க. அங்கே இல்லாமாக்கிட்டு தான் இங்கேயும் கொண்டு வந்து இங்கேயும் பாருங்க சிலிப்பு தான். அப்போ எம்பிஆர் பார்த்துருக்கு வந்து எந்த நிலைமை பொய்யான சும்மா தெரியாது. இங்கேயும் வந்து சிலிப்பு தான் வந்திருக்குது. அந்த பாடசாலை இது வந்து திரும்ப அமைச்சிக்கப்பட்ட பாடசாலை 2008. நேரத்தோட இருந்த ஒரு பாடசாலை அப்படியே போயிட்டா. பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு வருஷமும் இதே நிலைமை பெரிய பெரிய பாதிப்பு எங்களுக்கு ஏற்படுது. நீங்க வந்து பாக்குறாங்க அரசாங்கத்திட்ட எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கலையா? அதாவது இந்த இடத்தை விட்டு உங்களுக்கு சரி, ஓகே. உண்மையிலே வந்து வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிற ஒரே விஷயம் வந்து இந்த வீடியோ நல்லா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் நிற்கிறாங்க, உங்கள்ட்ட கஷ்டத்தை நாங்கள் வந்து சொல்கிறோம். எங்களால் முடிஞ்சது இதை நாங்கள் வந்து வெளியில் கொண்டு வரோம். இதை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலம் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு நல்ல கவர்மெண்ட்னு சொல்லி. ஸோ அவங்கள்ட்ட கண்ணுக்கு போய் சேர்றதன் மூலம் வந்து அவங்க நேரடியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. நேரடியாக இந்த மக்களை வந்து பார்க்குறது மூலம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கலாம் உண்மையிலே வந்து. அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்சது நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து. ஸோ இவங்களை எல்லோரும் சேஃபாக ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டாலோ இல்லை இவங்களுக்கு அவங்க கேட்குற மாதிரி வந்து அந்த காணி வழங்கப்பட்டு வீடு கொடுத்தாலோ ஒரு பெரிய விஷயம் உண்மையில். என்ன சொல்கிறேன், நாங்கள் வார பாதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் வந்து நாங்கள் அந்த வீடியோவில் ஃபுல்லாக எங்களுக்கே பயமாக இருந்தது வாரத்துக்கு. எப்போ வந்து ஒரு பாறை வந்து விழும், எப்போ வந்து மண் சரியும்னு சொல்லி தெரியாது வந்து. ஸோ அப்போ வந்து அது வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்கிறேன்டா என்னென்று வாழ்கிறது ஏன்னு சொன்னால் நொடிக்கு நொடி வந்து உயிருக்கு வந்து அச்சப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்போ நீங்கள் உங்களோட வாய் திறந்து சொல்லுங்கள், உண்மையிலே மன நிம்மதியோட சந்தோஷமாக தானா இந்த ஊரில் வாழ்கிறீங்க? நாங்கள் வந்து எங்கள் வேதனையை வந்து உங்ககிட்ட சொல்ல மாதிரி வேற யாரும் இங்கே வரல எங்ககிட்ட சொல்ல. ஏன்ட்ட இதுக்குள்ள பார்த்த முகமே ஏன்ட்ட இவங்களும் அந்த வேதனையை அனுபவிக்கிறாங்க. யாரும் இல்லை வந்து சொல்ல எங்களோட வேதனையை. பிள்ளைகள் படுற பாடு வந்து பெரும்பாடு இங்க அவ்வளோ. அந்த மலையிலே பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இதுளுக்கு இருந்தா மேல இருந்து வந்தா இந்த பில்டிங்க்கு தான் வரும். அந்த பில்டிங் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இதை ஒரு காட்டணும் பாருங்க. இப்போ இங்கே இருந்த நேரத்தில் இந்த ஒரு ஸ்கூல் வந்து இடிக்கப்பட்டு திரும்ப இது வந்து ஒரு கட்டி கொடுத்தவங்களாம். ஸோ இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இஞ்சலையும் வந்து சரிஞ்சிருக்கு மண் வந்து. அப்போ இப்போ இங்கேயும் வந்து ஆக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அது எப்போ இடியும்னு சொல்லி தெரியல. ஆனால் தற்காலிகமாக வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. பின்னுக்கு பார்க்கலாமா? சரிதானே? ஓ, இந்த சைடெல்லாம் வந்து அது அந்த இடிஞ்சு கிடக்கு ஜோமிங்களா இடிஞ்சு இருக்குன்னு அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அதை தாண்டி வந்து அவங்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாழ்ந்த ஒரு ரிக்வஸ்டாக சொல்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல காணி கொடுத்து
வீடும் கொடுத்தா ஒரு பெரிய விஷயம் சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த மலையகத்தை விட்டு வேற பகுதியில் காணிகள் கொடுத்து வீடுகள் கொடுத்தாலும் உங்களுக்கு வாழ்றதுக்கு ஓகேவா? எங்கே கொடுத்தாலும் நாங்கள் போகிறோம். இங்கே மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்க இங்கே இந்த சூழ்நிலையால தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க விருப்பமானலாம் கிடையாது. இப்போ நாங்களும் வந்து இங்கே நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய இடங்களை போய் பார்த்துனாங்க. ஆனால் இந்த இடம் வார பாதையாக இருக்கட்டும், நீங்கள் அந்த இருக்கிற இடங்களாக இருக்கட்டும் கடும் மோசமாக இருக்குது உண்மையிலே வந்து. இதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ எங்கள் வந்து நாங்கள் பதுளையில் பார்த்த இடமெல்லாம் வந்து இந்த தரம் தான் அதிகமான பாதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்களும் ஒவ்வொரு வருஷமே இதை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கீங்க. இப்போ இந்த தரம் அது மட்டும்தான் எல்லாம் வெடிச்சதுல அப்படியே இருக்கு. எஸ்டேட் இந்த கம்பெனி கூட எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. கம்பெனி கிட்ட சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு கல்லு ஒன்று பெரட்டினாலும் கம்பெனி வந்து எங்களுக்கு பாருங்க இந்த ரோட்டை கம்பெனி இந்த இருந்து அந்த சின்ன ரோட்டு வருது, அந்த ரோட்டை நீ செஞ்சிருந்தா சொன்ன மாதிரி அந்த காப்பாற்றிருக்கலாம். அது கம்பெனியால் அந்த ரோட்டை செஞ்சிருந்தான்னு சொன்னால் நான் உயிரை காப்பாற்றிருக்கலாமே. அந்த 6 உயிர் போனது கொங்கிரீட் ரோடு, அது ஸ்டேட்டால தான் முடியும். அப்போ கவர்மெண்ட்டை சொன்னால் கவர்மெண்ட் சொல்கிறாங்க இது ஸ்டேட் ரோட்டுன்னு. அப்போ ஸ்டேட்டால் அந்த ரோட்டை அந்த கொஞ்சம் செஞ்சிருந்தா நீ காப்பாற்றிருக்கலாம். ஸ்டேட் வேற கவர்மெண்ட் வேற யாரெல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாம் இதில் எல்லாமே இந்த ரோட்டில் தான் போகிறாங்க. ஆனால் எல்லாம் போகிறாங்க அந்த ரோட்டில் தான் கவர்மெண்ட் ஸ்டாஃப். இப்போ அவ்வளோ கவர்மெண்ட் அந்த வந்த கெப்பு அவ்வளோவும் இந்த சின்ன ரோட்டாக இருந்து போகுது. இப்போ இந்த ரோடு பிளாக் தானே நினைக்கல. அப்போ ஏன் அந்த ரோட்டை இந்த நடந்த இந்த ஒரு கிழமை இந்த 2 கிழமையில இந்த 2 கிழமையில கூட ஒரு ஆள் ஸ்டேட்ல போட்டு கூட செஞ்சிருக்கலாம். இந்த ரோட்டை செஞ்சுதான் எங்களுக்கு லேசாக இருந்திருக்குமே. அப்போ பாருங்க உண்மையில வெளியிலேருந்து பார்க்கல உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் வந்து ஒருத்தவங்கள்ட்ட உயிர் இப்போ கூட அந்த பிரசிடண்ட் அக்கா வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறது நடத்தி கூட்டிகிட்டு போகணுன்ற அவ்வளோ ஒரு சோகமான ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு அரசாங்கம் இந்த தேயிலை இதெல்லாம் செய்யக்குள்ள அந்த நேரம் உள்ள சலுகை வந்து இப்போ இல்லை. எங்களுக்கு வந்து முன்ன வந்து அரசாங்கம் ஒரு ஆள் இறந்து போயிட்டு அவங்க வந்து பெட்டிக்கு கூட சல்லி கொடுப்பாங்க, அப்படி பெட்டி அடிச்சு கொடுப்பாங்க. அது கூட அதெல்லாம் இல்லை. இப்போ எங்கள் தோட்டத்தில் உள்ளவங்களுக்கு இந்த கூட்டுறவங்களுக்கு அப்படியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் கம்பெனி இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் கம்பெனி சலுகை எங்களுக்கு இல்லை. தோட்ட மக்களுக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் சம்பளம், வீட்டில் இருந்தால் ஒன்றுமே இல்லை. அவ்வளவுதான். அன்றைக்கு அந்த பிரதத்தை எடுக்கிறது கூட ஸ்டேட்டால் ஒரு உதவி இல்லை. ஸ்டேட்டில் எங்களுக்கு உதவி செய்யலை. நாங்கள் தூக்கிட்டு வந்து தான் அந்த பிரதத்தை எல்லாம் புதைச்சாங்க. பெட்டிகள் எல்லாம் ஒரே ஒன்றுமே இல்லை. துணி சுற்றி போட்டு போச்சு. எங்க ஆசிரியர் இருக்காரு, அதிபர் சரியான ஹெல்ப் பண்ணாரு. அவர் உண்மைக்குமே நல்லா இருக்கணும். இந்த ஸ்கூல் பாடசாலை ஆசிரியரும் அதிபருக்கும் நாங்க அந்த அளவு எங்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த சேர் அப்பவே பிரின்சிபல் சொன்னாங்க. ட்வின்ஸ் 2 பேரும் ட்வின்ஸ். என்னென்ன சொல்லுங்க, ஒரு டீட்டெயிலாக சொல்லுங்க. நீங்கள் என்ன நடந்தது சொல்லுங்க. சரியா, அதாவது பிரெக்னெண்டாக இருந்தவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா இல்லை வயிற்றுக்கு அது இது பார்க்க நான் பக்கத்தில் நான் இருந்தேன். நான் கண்ணால் நான் பார்த்தது. நான் பார்த்துட்டு அவரை ஹஸ்பண்ட் கூட காட்டுட்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு வேணாம். அவங்க இருந்துட்டாங்க. வைப்பு இருந்துட்டாங்க, பாபாவும் இருந்துச்சு. நான் நேரில் பார்த்தது வந்து அவங்களோட புதைச்சிடம் வந்து இங்கே தான் இருக்கு. அவங்களோட சொந்தக்காரர்கள் யாரும் இல்லையா இந்த இடத்துல? இந்த இடத்துல இல்லை, பக்கத்தோடு தான். அவங்களுக்கு ஸ்டேட்ல ஒரு வீடு கொடுத்து வச்சிருக்காங்க. தற்காலிகமாக வச்சிருக்காங்க. இன்னும் வீடு இல்லை. வீட்டுல ஒரு சாமான் எதுவுமே இல்ல, எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அதுல இப்ப இதுல இருக்க எல்லார வீடுமே அப்படித்தானே பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. எல்லா வீடும் வெடிச்சு அப்படி இப்படின்னு எல்லா வீடும் பாதிக்கப்பட்டு தண்ணி போயிட்டு பெரிய பெரிய கல்லுப்பாறைகள் இருக்கு. அந்த ஏரியா மேலே ஏறி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி பொழந்து இருக்கு. எல்லாம் நல்ல ஒரு மழை வந்துருச்சுன்னா அப்படியே வந்து எங்களை மூடிடும். அந்த அளவுக்கு தான் வெடிச்சிருக்கு. எங்களை வசமா ஜிஎஸ் சொல்லியிருக்காரு, ஊருக்கு போக வேணாம், எங்களை அங்கே போகாதே, ஆபத்து நாங்கள் பொறுப்பு இல்லை அதுக்கு. அதனால உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கோம் அப்பதான் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பிரச்சனை போறது பயம் எங்களுக்கு. இந்த மழையெல்லாம் முடிஞ்ச ஒரு நேரம் மழை பெய்யும், எந்த டைம்ல வரும், மண் சரி வரும் அப்படிங்கிறது பயம் எங்களுக்கு. உதவிதான் வேணும். இந்த ஊரை விட்டு வேற எங்க சரி காணி கொடுத்து ஒரு வீடு அமைப்பு திட்டம் செய்து கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா. அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் வந்து கவர்மெண்ட் அதை முன்னெடுத்து செஞ்சா ஒரு நல்ல விஷயமா இருக்கு நினைக்கிறேன். இருக்கிற எல்லார கோரிக்கையும் அதான் தான் இருக்கு. வந்து இங்க பாருங்க, அந்த வயதான அம்மாக்கள். ஆமா, நேற்று அது சொல்லி ஆகணும். நேற்றைய கூட எங்களோட ஒரு காணொலிக்குள்ள வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ வடகிழக்கு பகுதிகளில் கைவிடப்பட்ட, அதாவது இராணுவத்தினர் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நிலங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட விடப்பட்ட நிலங்கள் இருக்குது. அந்த நிலத்திலேயாச்சும் அவங்கள கொண்டு குடியமர்த்தலாம் அப்படி சொல்லி
போட்டிருந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு மன வருத்தம். ஏன்னா அதெல்லாம் சாதாரணமாக சும்மா தான் இருக்கா. ஆனால் இவங்களோட கோரிக்கை தாங்கள் உயிரோட வாழணும், அதுக்காக வேண்டி நீங்கள் உயிர் சேஃப்டியான ஒரு இடத்துல எங்கேயாச்சும் எங்களை கொண்டு குடியமர்த்தினா போதுமன்றது அவங்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வயசானவங்க இல்லைன்னு சொன்னால் மந்த்லி கிளினிக்கு போகக்கூடியவங்கலாம் இருக்கிறீங்களா? ஓகே, அப்போ இப்போ போகிறீங்களா, போய் வாரீங்களா? உங்களோட இந்த ரூட்டுக்கு பேருந்து இருக்குதா? பேருந்து இருக்குது. ஆனால் டைம் தான் அந்த இது இல்லை, அந்த இதனால வராது. இப்போ வராது. லாஸ்ட்டாக உங்களோட ஊருக்கு எப்போ பஸ் போய் வந்துச்சு? இந்த இதுக்கு முன்னுக்கு தான் வந்துச்சு. 24ஆம் தேதியோட சரி. 24ஆம் தேதியோட சரி. அதுக்கப்புறமா பஸ்ஸே வரல. உங்களோட அப்படி வளமையாக வேலை செய்கிறதா இருந்தால் எத்தனை பஸ் உங்களோட ஏரியாவுக்கு வருது? இங்கே வேலை செய்யும் அரைவருக்கு ஒரு பஸ் ஒன்று வரும். இப்போ திருவில்ல போனாலும் டவுனுக்கு போயிட்டு வரேன்னா 3000 ரூபா கேட்குறாங்க. இங்கேருந்து 3000 ரூபா கேட்குறாங்க. இந்த உங்களை பெரிய பாலம் ஒன்று உடஞ்சி போயிடுச்சு, அதை தச்செல்லாம் போட்டிருக்காங்க. பெரிய வாகனம் எதுவும் போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. வீல் மட்டும் தான் போகலாம். அப்பயும் 3000 தான் கேட்குறாங்க. இந்த வசதியெல்லாம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் இருக்கு. ஹாஸ்பிட்டல் மறந்தே இல்லை. எந்த காய்ச்சல்னு போனாலும் மறந்து இல்லை. இந்த பெனடோல் அதெல்லாம் குடிச்சிட்டு தான் நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது மெடிசன்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து போகிறதா இருந்தால் கூட வந்துட்டு வாகனம் வர்றதுக்குரிய வழி இங்கே கிடையாது. யாருக்காச்சும் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு இப்போ எமர்ஜென்சியாக வந்துட்டு ஆம்புலன்ஸ் வந்து போகிறதுக்கான பாதை வந்து கிடையாது. இப்போ தான் நார்மலாக கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது எங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அதாவது நாங்கள் ஒரு நாள் 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களோட பாதையால் வரும்போதே அச்சப்பட்டு தான் வந்தோம். எப்போ என்ன நடக்க முடியும் சொல்லி எங்களுக்கு எல்லாம் இது எங்களுக்கு இது புதுசு உங்களோட பகுதியில் பார்க்கும்போது. அப்போ தினம் தானே நீங்கள் இதை பார்த்து வாழ்றீங்கன்னு சொன்னால் உண்மையில் ஒரு அவசரம் ஒரு வர்த்தகாரங்களை கொண்டு போனால் வேலைக்கு கொண்டு போகிறதுனாலும் நாங்கள் 46-48 கிலோமீட்டர் போகணும் சார். அதுக்கு இந்த ரோட்டு போக்குவரத்து இல்லை எங்களுக்கு. அப்படி ஒரு இதை கொண்டு போகிறனால ஒரு திருவிழோ ஏதோ வாகனம் ஒன்று பிடிச்சி கொண்டு போகிறனாலும் அந்த வசதி இல்லை எங்களுக்கு. அதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் பதில் ஹாஸ்பிட்டல் தான் பெரிய ஹாஸ்பிட்டல். ஒரு பபா கிடைக்கிறவங்களும் யாரையும் கொண்டு போக கஷ்டமாக இருக்குது. 200 வருஷம் நாங்கள் வந்து இங்கே 200 வருஷத்துக்கு 200 வருஷமா? 200 வருஷம் நாங்கள் எங்களுக்கு பதிஞ்சப்பட்டது இங்கே தான் 200 வருஷம். ஆனால் 200 வருஷத்துக்கு எங்கள்கிட்ட விஷயமெல்லாம் சொல்கிறதுக்கு மீடியாவுக்கு முகம் கொடுக்கணும்னா இதான் முதல் தடவை சொல்கிறதுக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்ததே ஒரு பெரிய விஷயம். வெளி உலகத்தில் வந்து அதிகம் தெரியப்படாத மலையத்தில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு மீடியா கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்திருக்கோம்னு நினைக்கிறோம். அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து வெளியில் வந்து இந்த கிராமம் வந்து தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ உண்மையிலே அடித்து வந்த மண்சரியிலோ வெள்ளப்பெருக்குலையோ இவங்களுக்கு நடந்த விஷயங்கள் வந்து வெளியில் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இங்கே வந்து அந்தளவுக்கு யாருமே வந்து வராத ஒரு காரணம் தான். ஸோ இங்கே இருக்கிற வயசானவங்க நீங்கள்லாம் வந்து எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல முடியுமா? மாதம் பதிலைக்கு போகணும், கிளினிக்கு போகணும். கண்ணு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, நெஞ்சடப்பு இருக்குது. நான் மாதம் பதிலைக்கு போகணும். இப்போ 1 மாதமாக போக முடியாத நிலையில் இருக்கோம். எங்களுக்கு வீல் பிடிச்சி போகிறதுக்கு தகுதி இல்லை. என்ன சொன்னால் ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ ட்ரிபிளுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து 3000 ரூபா கேட்குறாங்கன்னு சொன்னாலும் வந்து பதிலை போயிட்டு வரேன்னா 15,000 ரூபா. 15,000 ரூபா தேவையா? ஆமாங்க, போயிட்டு வர்றதுக்கு 15,000 கேட்குறாங்க வீலுக்கு. நாங்கள் எங்கே போவோம்? இப்போ உள்ள இதுங்க 5,000. இப்போ வந்து இந்த ஸ்லீப்பர் 15,000 கேட்குறாங்க. இந்த அன்னைக்கு நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும், 5,000 கொடுத்துட்டு தான் போனோம். அதுவும் பத்தலங்கிறாங்க. அவங்களையும் கூட சொல்லி வேலை பபா கிடைக்கிறவங்கள பேட்மெண்ட் என்கிட்ட பெட்ரோல் இல்லைங்க, டீசல் இல்லை, ரோட்டு பிளாக்கு. மொத்தம் இப்போ இங்கே மொத்தமாக எத்தனை குடும்பங்கள் இருக்குது? இங்கே இருக்காங்க 175 185 குடும்பங்கள் வந்து 500 பேர் இருக்கிறீங்க, தங்கியிருக்கிறீங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த 500 பேர் மாதிரி வந்து நிறைய தற்காலிக முகாம்களில் வந்துட்டு எத்தனையோ மக்கள் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அது வெளி உலகத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் கூட வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உண்மையில் இப்பேற்பட்ட பகுதிகளில் இவங்களோட வாழ்க்கை நிலவரங்கள் வந்து வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறதா இருந்தால் வந்து அது வந்து மீடியாவோட ஒரு கடமையாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய மீடியாக்கள் இப்பேற்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்டவங்கள தேடி தேடி போய் அவங்களுடைய நிலவரங்கள் வந்துட்டு வெளியில் காண்பிங்க. அப்போ தான் அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். இப்போ நாங்களும் மட்டும் இதில் இறங்கி முயற்சித்து
எங்களூடாக மட்டும் காண்பிக்கிறதுல வந்து வேலை கிடையாது. ஏன்னு சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸியாக போய் வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் மீடியா செலக்ட் பண்ணி அவங்களுக்கான உதவிகளை பண்ணுறதோ அவங்களுடைய நிலைமைகளை கேட்டறிகிறதோ மட்டும் இல்லாமல் இப்படியான இடங்களை போய் தேடி போய் பாருங்கள், அவங்களுடைய நிலைமைகளை அறிஞ்சு கொள்ளுங்க, வெளி உலகத்துக்கு வந்து காண்பீங்க. எங்களால் முடிஞ்சதெல்லாம் வந்து இன்னைக்கு இவங்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது, எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, இது வரைக்கும் இவங்களுக்கான என்ன உதவிகள் கிடைச்சிருக்கு, இனிமேல் இவங்களை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறது மட்டும் தான் எங்களோட ஒரு கடமையாக இருக்குது. அது மட்டும் தான் இப்போதைக்கு எங்களால் வந்து முடிஞ்சது. எங்களுக்கு தங்குமிட வசதி, சாப்பாட்டு வசதி 3 வேளை எங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க சார். இருந்தாலும் கூட பாருங்க, நாங்கள் இரவையில் இருக்கும்போது சரியான மாதிரி எங்களுக்கு பயமாக இருக்குங்க. என்னென்னு கேட்டால் பாருங்க, வீடெல்லாம் பின்னுக்கு எல்லாம் அப்படியே போயிருச்சுங்க. கொஞ்சோண்டு சோறாக்குறதுனால நடு வீட்டில் தாங்க 3 கல்லை போட்டு சோறாக்கி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் இவ்வளவு நாள் காலம் தள்ளினாங்க. சரிங்களா? இவ்வளவுக்கும் எங்களுக்கு இந்த பாதுகாப்பு, இந்த சாப்பாட்டு வேலை இதுக்கெல்லாம் எங்களுக்கு நல்லா எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. சரிங்களா? அதனால் வேண்டி ஏதோ கொஞ்சம் உயிர் வாழ்கிறோங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்கவும் இந்த மாதிரிக்கு இப்படியெல்லாம் சரியான மாதிரி அழிவுங்க. போகிறதுக்கு பாருங்கள், அவசரத்துக்கு பஸ் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போக இயலாதுங்க. சரிங்களா? எந்த வசதியுமே இல்லைங்க. எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல், பாதுகாப்பும் இல்லாமல் இத்தனை நாளும் இங்கே இருந்தாங்க நாங்கள். சரிங்களா? நாங்கள் இருக்கிற இடமெல்லாம் சரிஞ்சு வர மழை தாங்க, எதுவுமே செய்ய இயலாதுங்க. மழையும் கூடுதலாக பெய்யுதுங்க. என்ன நடந்து கால் போனது? கால் வெடிப்பட்டது. ஆமாம், விறகு போயிட்டு கட்டடத்துக்கு போட்டு யாராவது கால் இல்லைங்க எடுத்துட்டாங்க. எனக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி நீங்கள் வரும்போது வந்தீங்க இங்கே? காய்ச்சல் போட்டு வரும்போதே ஆளுங்க வந்து தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து நான் 4 மாதத்துக்கிட்ட ஆஸ்பத்திரியில் இருந்தேன். உங்களோட வீடெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? பாதிக்கப்பட்டிருக்கேன். வீட்டுக்குள்ள எல்லாம் வெளில வந்து இப்போ எனக்கு கேன்சருங்க. நான் மாரகமையிலேருந்து 1 வருஷமாக ஆஸ்பத்திரியில் தாங்க இருக்கிறேன். வீட்டில் தங்க வந்துருக்கிறேன். எனக்கு பாப்பெல்லாம் 2 பொடியே இருக்குது. ஒரு படியை கல்யாணம் முடிச்சிட்டாரு, ஒரு படியை தான் பார்க்குறாரு. எங்கள் கையில் உள்ள காசை தான் நாங்கள் ஆஸ்பத்திரி கட்டி சுகமாகி வந்து இருக்கிறேன். நான் இங்கே தான் இருக்கிறேங்க. இங்கே இருக்கிற ஆஸ்பத்திரியில் ஒன்றும் இல்லையா? இல்லைங்க, மாரகம்பிக்கெல்லாம் போயிட்டு வந்தேங்க. 100 போனீங்க, கண்டிக்கு போனேங்க, எல்லா இடம் போயிட்டு வந்தேங்க. 45 வருஷம் மொண்டிசியில் வேலை செஞ்சேனுங்க. பிள்ளைய கிட்ட எனக்கு ஒரு உதவியுமே இல்லைங்க. நான் இப்போ ஆஸ்பத்திரியிலேருந்து வந்துட்டாங்க. இந்த 2 மாதமாக இப்படி இருக்கேங்க. அகதியில் சாப்பாடு கொடுக்குறாங்க, சாப்பிட்றேன் இருக்கிறாங்க. ஏவிட்டு கையில் உள்ள காசை தான் எடுத்து நான் மருந்து எடுத்து சுகமாகி வந்திருக்கேங்க. ஓரளவு இருக்குங்க. நான் மாதம் மதுரை கிளினிக் போகணும், அதுக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஒரு பொடியும் கூட்டிகிட்டு போவார், கூட்டிகிட்டு வருவாருங்க, பொடியும் தான் பார்க்குறாருங்க. இப்போ அந்த மாதிரியில் நாங்கள் அகதியில் இருக்கோங்க. எங்கள் மாப்பிள்ளை செத்து 30 வருஷம் ஆச்சுங்க. பிள்ளைங்க 2 வளர்த்தேன். கஷ்டத்தில் தாங்க நான் இருக்கேன். அதை எனக்கு கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க சாமி. கண்டிப்பாக கையெழுத்து கும்பிட வேண்டாம். நீங்கள் வந்து மேலே வந்து நேரடியாக நீங்கள் இந்த ஏரியா வந்து பாருங்க. நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறேன், அந்த முதல் கட்டமாகலாம் வந்து இந்த 25,000 ரூபா கொடுக்குற மாதிரிலாம் அறிவிச்சிருந்தவங்க எங்களுக்கு தெரியலை. ஸோ உண்மையாக வந்து அப்படி உங்களுக்கு தெரியாட்டி இந்த ஏரியாவில் இருக்க ஜிஎஸ்ஓ இல்லை யாரோ அப்படி இல்லாட்டி இது சம்மந்தமாக இவங்க மூலம் யாரும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதை அறிஞ்சு கண்டிப்பாக வந்து அரசாங்கத்திலேருந்து அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஒன்று வந்து பார்க்க கவலையாக இருக்குது வந்து கதைக்கிறது எல்லாருமே பார்க்கக்குள்ள வந்து. ஸோ ஒன்றுமே சொல்லலை, அதை சொல்லுங்கள். எனக்கு ஒரு உதவி இல்லைங்க. நான் தனியாள், குடும்பம் இல்லை. எனக்கு கொடுக்குற காசு இல்லை தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் உதவி இல்லை. வீடு வசதி இல்லை. வீடு ஒரு பெல்லி வீடு தான், அதுதான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டம் தான். கால் வசதி கை இல்லை. 12 வயசில் அரிசி இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் பிரதர் வந்து ஒருத்தங்களுக்கு கால் இல்லை, ஒருத்தங்களுக்கு வந்து கால் வந்துட்டு கொஞ்சம் நடக்க முடியாத நிலைமை, அது மாதிரி கை இல்லை. அந்த நிலைமையிலும் இப்போ இங்கே தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. பட் வந்து இங்கே சேஃப்டி கிடையாது. ஸோ ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக வந்து அவங்க வெளியேறணும்னு சொன்னாலும் வந்துட்டு எமர்ஜென்சின்னு சொன்னாலும் வந்து போகிறது கஷ்டம். ஸோ அதனால் 12 மணிக்கு அன்னைக்கு கூட்டிகிட்டு போகல அந்த படியில். அதான் உண்மையாக வந்து இங்கே வந்து இந்த மருத்துவ வசதியாச்சும் கண்டிப்பாக வந்து செய்து கொடுங்க. அப்படி இருந்து தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆனால் வந்து டாக்டரே சொன்ன வர மருந்துகள் வந்து இல்லாமல் போயிட்டு வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி நாங்கள் அதெல்லாம் வந்து காண்பிக்கிறோம். சார், நான் எங்கோட்டு சாவு வந்து எந்த நேரமும் தலையில் தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டால் நாங்கள் இருக்க வந்து மேலே ஒரு மலையிலேருந்து எந்த நேரம் கல் வரும் என்ன வரும், ரோட்டெல்லாம் வெடித்து பாலமாக பொழந்து தான் இருக்குது.
சரிங்களா? நாங்கள் சித்தாள் மறாலும் எங்களோட பிள்ளைங்களோட வாழ்க்கை என்னன்னு தெரியாது. நாங்கள் பிறந்ததுலேருந்து இதே வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம். சரிங்களா? ரவித்துண்டா காலையில் இருந்தாச்சு அப்படி ஒன்றும் தெரியாது. அந்த நிலைமை தான் எங்கூட நிலைமை. படுத்தா எலும்பேல படுத்தா எங்களுக்கு எலும்புறது நிம்மதியே இல்லைங்க. இப்போ எங்கள் வீடெல்லாம் உடஞ்சி எல்லாம் போச்சுங்க. தெரியாது, இருக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. எல்லாம் 7 பேர் இருக்கும் உங்களோட வீட்டில். ஆமாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கைண்ணே. நிம்மதி இல்லாத வாழ்க்கைங்க. என்னன்னு தெரியாது. நிம்மதிங்கிறதே தெரியாது. எவ்வளோ கவலையாக இருக்குன்னு பாருங்க. நிம்மதி என்னால் என்னென்னு தெரியாதுன்ற அளவுக்கு ஒரு ஆளுக்கு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு வீடு இழுத்துக்கிட்டு போயிருந்த ஒரு சிலிப் போயிருச்சு. அதை நான் வந்து கிராம சேக்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லிட்டாரு எம்பிஆர் ரிப்போர்ட்டுக்கு தான் அது கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா என்னன்னு கூட அதை பற்றி அதுல இருந்து நான் வரவே இல்லைங்க சார். வரவே இல்லை. நாங்கள் பயந்து தான் வாழ்கிறோம். ஒரு நிமிஷம் கூட இந்த நிம்மதிங்கிறதுக்கு எங்களுக்கு இல்லைங்க. இந்த பயந்து தான். தண்ணி மட்டமாக நிற்கிது வீட்டில், அறவே இருக்காது. உங்களோட வீட்லையா? ஆமாங்க, தனியாளுங்க. தனியாள். சரி, எல்லாருக்கும் பதிவாங்கன்னு நினைக்கிறேன். பதிஞ்சிட்டு வந்து கொஞ்சம் இந்த பிரச்சனை நோமலான பிறகு வந்து உங்களை கவர்மெண்ட் மூலம் வந்து அடையாளப்படுத்தி கண்டிப்பாக செய்வாங்க போல். நாங்களும் எங்கள் மூலம் வந்து உங்களை அடையாளப்படுத்தி 12 வருஷமாக இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இது 4வது தடவை நாங்கள் இந்த ஸ்கூலில் வந்திருக்கிறது. ஆனால் எங்கள் ஒரு 4-5 லாயம் ரொம்பவே மோசம். இந்த வருஷத்துக்கு பிறகு எங்கள் வீட்டிலலாம் இருக்கவே முடியாது. அன்றைக்கி வந்து பார்த்தோன்னே இங்கே இருக்க வேணாம், அப்போவே வெளியில் ஏற்றிட்டாங்க. இந்த இவரெல்லாம் வந்து அப்போவே வெளியில் வாங்கன்ட்டாங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாம் சாப்பாடு எல்லாமே உதவி செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அது பெருசு இல்லை. இப்போ இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் வேணும். ஆமாம். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் நோமலான பிறகு வந்து உங்களுக்கு அதை செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சரிதானே?